இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிற பகுதி 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 வசனம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நேரத்திலும் நாங்கள் அனைவரும் இணைந்த ஆண்டவரே, பரிசுத்தவானாகிய பேதுரு எழுதிய 1வது நிருபத்திலே ஆண்டவரே 1வது வசனத்தை அவர் யார் என்பதை நாங்கள் ஆராய்ந்து அலசி அறிந்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் யார் என்பது முக்கியமல்ல, எங்களில் வாசமாய் இருக்கிற நீர் யார் என்பது ஆண்டவரே எங்களை ஆண்டவரே பெரியவர்களாக தலைவர்களாக மாற்றக்கூடிய வல்லமை உடையது. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்ந்த பரிசுத்தவானாகிய பேதுருவுக்காக நன்றி. அவர் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு தொடர்ந்து பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்கிறோம். ஆமேன். அன்பானவர்களே, நாம் பார்த்து கொண்டு இருப்பது 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 வசனம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு யார் என்றால், சுவிசேஷங்களிலே மிக மிக அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறவர், இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறவர் இவர்தான். இவர் ஒரு ப்ராமினென்ட் இண்டிவிஜுவல் இந்த காஸ்பல் என்று நாம் சொல்லலாம். மிக முக்கியமான ஒரு தனிப்பட்ட மனிதனாக சுவிசேஷங்களிலே காணப்படுகிறார். இவர் மீன் பிடிக்கிற தொழிலை செய்து வந்தவர். பெத்சாயிதா என்றால் ஹவுஸ் ஆஃப் ஃபிஷ். இந்த இடத்துல இவர் மீன்பிடிக்கும் தொழிலை செய்து வருகிறார். இவருடைய சகோதரனுடைய பெயர் ஆண்ட்ரூ. இதை நாம் யோவான் 1வது அதிகாரம் 41-42 பார்ப்போம். இவர் இந்த இடத்துல மீன்பிடிக்கிற தொழிலை செய்து வருகிற போதுதான் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நேரிடுகிறது. இவருடைய சகோதரர் அந்திரேயா இவரை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அழைத்து செல்வார். இயேசு கிறிஸ்து இவரை பார்த்த உடனேயே இவர் தகப்பன் பெயரை சொல்லி இவருடைய பெயரை மாற்றி வைக்கிறார். கடந்த வாரத்தில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்றால் இந்த இன்ட்ரடக்ஷன் இதற்கு கொடுத்தேன். அநேக பகுதிகள், பேதுரு பேசின பகுதிகள், இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்த பதில், இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல நாம் பார்த்ததில் முக்கியமானது, 1வது சந்திப்பிலேயே இயேசு கிறிஸ்து யோனாவின் குமாரனாகிய சீமோன் தான் இவருடைய பேர், அதை கூப்பிட்டு நீ கேபா என்று அழைக்கப்படுவாய். கேபா என்பதற்கு பாரு, நீ பேதுரு என்று பெயரை இவருக்கு அளிக்கிறார்னு பார்க்குறோம். அதே பேரை சொல்லி தான் இறுதி முறையாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு பேதுருவை சந்திக்கிற அந்த இறுதி காலகட்டத்தில், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார்னு பார்க்குறோம். இதனால இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கும் போதே அவருக்கு நாம் யாராக மாறப்போகிறோம் என்பது தெரியும். அதை வைத்து தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்று பார்த்தோம். அதோடு கூட இந்த பேதுரு யோசிக்காமையே பேசுகிறாரு அப்படின்னு பார்க்குறோம். உண்மையாக இருக்க முயற்சி செய்கிறாரு, ஆனால் பல காலகட்டத்தில் இவர் தவறி விடுகிறாரு. இவர் ஒரு அவசரமான விஷயத்தில் யோசிக்காமையிலே செயல்படுகிறவர். இப்படி பல காரியங்களை பரிசுத்தவானாகிய பேதுருவின் இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம we are able to identify ourselves. நம்மையும் ஆண்டவரே இது போல் அநேக காரியம் எங்ககிட்டையும் காணப்படுதுன்னு யோசிக்கிற வகையில் ஒரு சாதாரண மனிதனாக நமக்கு இந்த சுவிசேஷங்களில் காணப்படுகிறார். சுவிசேஷங்களில் அதிகமாக எழுதப்பட்ட பெயர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தது பேதுருவின் பெயர் தான்.
இவர் அடுத்தது இவரை பார்க்கும்போது இவருக்கு திருமணமானதாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா மார்க் 1வது அதிகாரத்தில் பார்க்கும்போது கப்பர்நகூமில் இவர் மாமியாரை இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்திலேருந்து வெளியே இவங்க வீட்டில் போகும்போது இவங்க மாமியார் சுகம் இல்லாமல் இருந்ததையும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சுகம் கொடுத்ததையும் நம்ம பார்க்குறதுனால இவர் நிச்சயமாக திருமணமானவராக இருந்திருக்க வேண்டும் என்பதையும் நம்ம பார்க்குறோம். இது நம்ம பேதுருவை குறித்து அநேக காரியங்கள், ஒருவேளை கடந்த பகுதியில் நான் சொன்ன அந்த பார்ட் 1 இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பீட்டர்ன்றதில் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். பேதுருவை குறித்து அநேக காரியங்கள், பேதுரு யார், அவர் பேசினது என்ன, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அதிகமாய் பேசினவர், இயேசு கிறிஸ்துவும் அதிகமாய் பேசின சீடன், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட பிற்பாடு இருந்த பேதுருவை பார்க்க போகிறோம். இந்த பரலோகத்துக்கு இயேசு கிறிஸ்து எடுத்து கொள்ளப்பட்ட பிற்பாடு நடக்கிற காரியம்தான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். இந்த 2வது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நம்ம பார்ப்போம். இதில் பேதுரு இருக்கிறாரு. 120 பேரில் 12 சீடர்களில் பேதுரு இருக்கிறார். 12 சீடர்கள்னு சொல்லும்போது யூதாஸ் இல்லையேன்னு யோசிக்காதீங்க. யூதாஸ் இல்லாத போது அவருக்கு பதில் எடுத்த மத்தியா என்ற சீடர் இருக்கிறதுனால 12 சீடர்கள் இருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பேதுருவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஏன் பேதுருவை குறித்து இவ்வளோ பார்க்குறோன்னா, அவர் எழுதின நிருபமா, அவர் எழுதின அந்த வசனங்கள், வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிக மிக ஆழமானது. ஒருத்தர் பேசும்போது அதை பேசுகிறவங்க யாருன்றதை நம்ம நல்லா ஆழமாக விளங்கி கொண்டோம் என்றால் அவர்கள் பேசுகிற வார்த்தையின் ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் பரிசுத்தவானாகிய பேதுருவை பற்றி கடந்த முறை இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த பேதுருவை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பேதுரு, அபிஷேகத்தை பெற்ற பேதுருவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்க்கிறோம். எப்படி மாறுறாருன்னா, சாதாரண பெண்ணிடத்தில் இயேசு கிறிஸ்துவோடு இவர் இருந்தவர்ன்ட்டு சொல்லுறதுக்கு அந்த பெண்ணு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும்போது, இல்லை அவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று சபிக்கவும் சத்தியமும் பண்ணவும் செய்த பேதுரு இன்னைக்கு எப்படி காணப்படுறார் தெரியுமா? 2வது அதிகாரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்கே சுற்றி இருந்தவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க பேசுகிற நவமான பாஷைகளை கேட்டு எங்களுடைய பாஷையெல்லாம் பேசுகிறாங்களே, இவங்க யார், இந்த சம்பவம் என்ன, குடித்து வெறித்து பேசுகிறார்களோன்ட்டு அவர்கள் யோசிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் எழுந்து நின்று, எத்தனை பேருக்கு முன்னதாக, சாதாரண ஒரு பெண்ணுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து யார் என்று தனக்கு தெரியாது என்று சபித்து சத்தியம் பண்ண பேதுரு இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர்கள் முன்னதாக, ஏனென்றால் ஒரு பண்டிகை, பெந்தேகோஸ்தே என்ற பண்டிகையை ஆசரிக்க யூதர்கள் பல இடங்களிலிருந்து வந்திருக்கிற அவர்கள் முன்னதாக பரிசுத்தவானாகிய பேதுரு எழுந்து நின்று பேசுகிறார். அவரோட கூட இப்போ எல்லாரும் அவருக்கு துணையாக நிற்கிறாங்க. பேதுரு பேசும்போது மேற்கோள், எங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டி பேசுகிறார். வேதாகமத்தை அறிந்த பேதுருவாக பார்க்கிறோம், தைரியமுள்ள பேதுருவாக பார்க்கிறோம், தாங்கள் யார் என்பதை எடுத்து சொல்லுகிற பேதுருவாக பார்க்கிறோம். அது மட்டுமில்லை, நீங்கள் எந்த இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்தி கொலை செய்தீர்களோ, அதற்கு காரணமாக இருந்தீர்களோ, அந்த இயேசு கிறிஸ்துவை தான் நான் பேசுகிறேன் என்று நேரடியாக ஒவ்வொருவர் கண்களையும் பார்த்து பேசுகிற பேதுருவை தான் நம்ம இங்கே பார்க்குறோம்.
அடுத்தது அதை பார்க்கும்போது 3000 பேர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு வந்த இருந்த ஜனங்களிலே, நூற்றுக்கணக்கான ஜனங்களிலே 3000 பேர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக அவர்தான் மேசியா என்பதை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அதை தொடர்ந்து பேதுருவே என்ன நடக்குது? சபை ஆரம்பமாகிறது. அதை தொடர்ந்து அலங்கார வாசலில் சப்பானியாய் இருந்தவருக்கு சுகம் கிடைத்த பிற்பாடு அடுத்த பிரசங்கத்தை பண்ணுறார் 5000 பேர். அதை தொடர்ந்து அடுத்த பிரசங்கத்தை பண்ணுகிறார். மல்டிடியூட், லட்சக்கணக்கான மக்கள், பெருங்கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வராங்க. இதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு. இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் தான் தன்னை அறிமுகம் செய்து கொள்ளுகிறாரே தவிர அவருக்கு இந்த ரகசியம் நல்லா விளங்கிடுச்சு. சபை தலைவன் என்று அறிமுகம் செய்து கொள்ளவில்லை. ஆண்டவர் என்னுடைய பெயரை மாற்றினார் நான் என்று தன்னை குறித்து எதையுமே அவர் சொல்லவில்லை. ஆண்டவர் என்னிடத்தில் தனியாக பேசி நான் அவரை நேசிப்பது அவருக்கு முக்கியமாய் காணப்பட்டது எதையுமே சொல்லலை. இந்த 1 பேதுருவை நீங்கள் திறந்து பார்ப்பீங்கன்னா முதல் வசனத்தில் அவர் சொல்கிறது என்ன? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். அவருடைய ஐடென்டிஃபிகேஷன், தான் யார் என்பது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து தான் காணப்பட்டதே தவிர வேறு எதுவுமே அவருக்கு இந்த உலகத்தில் முக்கியமாய் தெரியவில்லை. அப்படின்னா பேதுரு வெறும் யூதர்களுக்கு மட்டும் பிரசங்கம் பண்ணவில்லை. பேதுரு யாருக்கும் பிரசங்கம் பண்ணுகிறார்? அவர் புறஜாதி மக்களுக்கும் பிரசங்கம் பண்ணுகிறார். புறஜாதியார் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு இவர் ஒரு முக்கியமான கருவியாக காணப்படுகிறார். நமக்கு தெரியும் இல்லையா, 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு இவர் ஒரு முக்கியமான காரியமாய் காணப்படுகிறார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த 100க்கு அதிபதி வீட்டில் இருந்தவங்க எல்லாரும் அவர்களெல்லாம் புறஜாதிகள். அவர்கள் பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும் போதே அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் நிறைவு கிடைக்கிறது, அபிஷேகம் கிடைக்கிறது. இனி இவர்களுக்கு எது தடையாய் இருக்கக்கூடாது? ஞான ஸ்நானம் தடையாக இருக்கக்கூடாதுன்னு அங்கே புறஜாதிகள் கூட்டமாய் அவர்கள் என்ன செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அடுத்து பேதுரு மரித்து போன துர்காலை உயிரோடு எழுப்புகிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 5வது அதிகாரத்தில் 15வது வசனம் 16வது வசனத்தை நீங்கள் திறந்து பார்ப்பீங்கன்னா பரிசுத்தவானாகிய பேதுருவின் நிழல் பட்டால் கூட மனிதர் சுகம் பெறுகிறவர்களாக இருக்கிறாங்க. அன்பானவர்களே, நிழல் எந்த பக்கம் படும்? நிழல் எப்படி எவ்வளோ சீக்கிரமாய் கடந்து போகும்? இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட நிழல், சாதாரண ஒரு நிழல், வெகு சீக்கிரமாய் கடந்து போகிற நிழல் எல்லா பக்கமும் விழாது, எந்த பக்கமாவது தான் விழும். அந்த இடத்துல வியாதியஸ்தர்களை கடத்தினார்கள். அத்தனை பேர்களும் சுகம் பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்பேற்பட்ட பரிசுத்தவானாகிய பேதுரு தான் இந்த நிருபத்தை எழுதினவராயிருக்கிறார். இப்பேற்பட்ட பரிசுத்தவானாகிய பேதுரு அநேக இடங்களில் நம்மை போல காணப்படுகிறார். அதனால இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மை போல ஒரு மனிதனை எடுத்து ஆண்டவர் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் என்றால் இன்னைக்கு அவர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வசனமும் நீங்கள் அந்த வசனத்தை விளக்கும்போது நான் இப்போ என்ன சொல்கிறேன்றதை நீங்கள் விளங்கி கொள்ளுவீங்க. ஏன்னா எனக்கு தெரியல உங்களில் எத்தனை பேர் 1 பேதுரு 1வது அதிகாரத்தை நீங்கள் படிச்சிருக்கிறீங்கன்னு. நீங்கள் படிக்கலைன்னா தயவு செய்து 1 பேதுரு 1வது அதிகாரம் ஒரு முழு அதிகாரத்தையும் ஒரு முறையாவது நீங்கள் வாசிங்க. நம்ம முதல் பகுதி ஒரு 12 வசனங்களை விளக்குறதுக்கே நமக்கு அதிக நாட்கள் ஆகும். அவ்வளவு ஆழமான கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார். பேதுருவோடு கூடவும் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மையும் இணைத்து பார்க்க முடியும். நம்மை பேதுருவோடு கூட ஐடென்டிஃபை பண்ண நம்மளால் முடியும். அதோடு கூட பேதுரு யாருக்கு எழுதியிருக்கிறார் என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அது முதல் வசனத்திலேயே இருக்குது. அதனால் இன்று நாம் பார்க்க இருப்பது
பேதுரு, பரிசுத்தவானாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம், முதலாவது அதிகாரம், முதல் வசனம், இரண்டாவது வசனம். நேரம் இருக்கும் என்றால், எனவே தயவு செய்து உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து பேதுரு எழுதின முதலாவது நிருபத்தை இறுதி பகுதியில் இருக்கு, நீங்கள் திறந்து வைத்து கொள்ளுங்க. 1 பேதுரு முதலாவது அதிகாரம், முதல் வசனம். 5 அதிகாரங்கள் தான் இருக்குது 1 பேதுருவில். அதில் முதல் வசனம், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு. இந்த பேதுருன்ற பெயரை அவருக்கு கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் சீமோன்னு இந்த இடத்துல சொல்லலை. என்று இயேசு கிறிஸ்து அவருக்கு பேதுருன்ற பெயரை கொடுத்தாரோ அன்னையிலிருந்து அந்த பெயரை எடுத்துக்கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறார். வேறு எதுவுமே அவருக்கு இந்த உலகத்தில் முக்கியமாக இல்லை. அவருக்கு முக்கியமாக இருந்தது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவினால் என் பெயர் மட்டும் மாற்றப்படவில்லை, என்னுடைய ஆளாகிய நான், தனிப்பட்ட மனிதனாகிய நானே முற்றிலும் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்பதை நமக்கு எடுத்துக்காட்ட அவர் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்று சொன்னார். 3 வசனம் இல்லையா? அதனால் இதை திருப்பி திருப்பி மனசில் வைத்து கொள்ளலாம். இவர்தான் ஆசிரியர். இவர் யாருக்கு எழுதுகிறார் என்றால், அந்த முதல் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீங்க, பொந்து, கலாத்தியா, அப்பதொக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்கள். இந்த நாடுகளின் பெயர் அவர் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த நாடுகள் எல்லாம் இப்பொழுது எப்படி அழைக்கப்படுகிறதுனா, இது இப்பொழுது இருக்கிற மாடர்ன் டர்க்கி, அதுதான் அந்த இடத்துல இருக்கிறவங்க. இவங்க யாருன்னா சிதறி இருக்கிறவர்கள். இந்த இடத்துல சிதறி இருக்கிறவர்கள் யூதர்களாகவும் இருக்கும், மற்றும் இவர்கள் புறஜாதி மக்களாக இருக்கும். யூதர்களாகவும் புறஜாதிகளாகவும் சிதறி இருக்கிற மக்கள். சிதறி இருக்கிறவர்கள் எதனால் சிதறி இருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை, இயேசு கிறிஸ்துவின் குறித்து பரிசுத்தவானாகிய பேதுரு சொல்லுவதை கேட்டு அநேகர் என்ன செய்கிறாங்க, இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று அறிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இப்படி திருப்பத்தை அவர்கள் ஏற்படுத்தும் போது யூதர்கள் மூலமாக, எந்த யூதர்கள்? இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் மூலமாக இவர்களுக்கு பெரிய எதிர்ப்பு வருகிறது. நமக்கு தெரியும், முதலாவது இரத்த சாட்சி யாரு? ஸ்தேவான் முதலாவது இரத்த சாட்சி. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகாரங்கள் நீங்கள் கடந்து படிப்பீங்கன்னா, அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் காணப்பட்ட முக்கியமான அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, இவர் யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு. இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தில் அவர் மாம்சத்தில் ஊழியத்தில் இருந்தபோது பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க 3 பேரையும் தன்னுடனே கூட அநேக இடங்களில் தனிமையாய் அழைத்து கொண்டு அவர்களை உருவாக்கினார். இங்கே என்ன நடக்குதுன்னா, ஸ்தேவான் மட்டும் இறந்து போல அவரை கல்லெறிந்து கொன்று விடுகிறார்கள். அதற்கு பிற்பாடு 12வது அதிகாரத்தில் அப்போஸ்தலரில் நீங்கள் பார்க்கும்போது ஜேம்ஸ், யாக்கோபு, யோவானின் சகோதரனாகிய யாக்கோபு, அவர் ஏரோது அரசனால் கொல்லப்படுகிறார். இது யூதர்களுக்கு, மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு இது மிகவும் நலமாய் காணப்படுகிறது என்பதை அறிந்து கொண்ட இந்த ராஜா என்ன செய்கிறாரு, பேதுருவை கூட கொல்லணுன்ட்டு சிறைச்சாலையில் அடைக்கிறார். இதெல்லாம் சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நடக்கும்போது என்ன செய்கிறாங்க, ஜனங்க பயந்து பல இடங்களுக்கு சிதறி போனார்கள்னு பார்க்குறோம். இப்படி சிதறி போனவங்க எந்த பக்கம் போயிருக்கிறாங்க? நமக்கு உங்களுக்கு தெரியும், தேசத்தில் மையத்தில், நாட்டில், உலகத்தின் மையத்தில் இஸ்ரேல் இருக்குது. இஸ்ரேலின் மையத்தில் எது இருக்குது? எருசலேம் இருக்குது. இந்த எருசலேமில் இருந்து, நான் ஜியாகிரஃபி, அந்த பேஸ்ட் ஆன் ஜியாகிரஃபி சொல்லிகிட்ருக்கிறேன். இதில் இந்த எருசலேம்லேருந்து இவர்கள் மேற்கத்திய புறமாக நார்த் வெஸ்ட்
இந்த சைடில் இவங்க என்ன செய்கிறாங்க, அநேகர் சிதறி போக ஆரம்பிக்கிறாங்க. முதல் துவக்கத்தில் இப்படி சிதறி போன மக்களிடத்தில் தான் பேதுரு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டுட்டு அவர்களுக்கு இந்த நிருபங்களை எழுதி அனுப்புகிறார். ஒருவேளை பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு அநேகர் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் சிதறி போயிருக்கும் போது அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் எதற்கு சிதறி போயிருக்கிறார்கள்? பாடுகள், உபத்திரவத்தின் மூலமாக அவர்கள் சிதறி போயிருக்கிறார்கள். எனவே இப்படி சிதறி போயிருக்கிற இந்த மக்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவர் பரிசுத்தவானாகிய பேதுரு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். அப்படின்னா இது யாருக்கு? சிதறி போயிருக்கிறவர்கள். இது அதிகமான இந்த உபத்திரவம், பாடுகள் மூலமாக சிதறி போயிருக்கிறவர்களுக்காக இவர் எழுதுகிறார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் பலவிதமான பாடுகள், ஆண்டவரின் நாமத்திற்காக இவர்கள் பாடுபடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக பலவிதமான பழிச்சொற்கள், நீ இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைன்னு சொல்கிறியே, இப்படி வாழ்கிற, இப்படி பலவிதமான பழிச்சொற்களோ இல்லைன்னு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்களோ சவால்களோ நிறைந்தவர்களாய் நாம் காணப்பட்டோம் என்றால், இன்று பரிசுத்தவானாகிய பேதுரு எழுதின இந்த நிருபம் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய வாழ்க்கையிலோ ஒருவேளை இவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டதனால் துன்புறுத்தப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஒருவேளை நாமும் அப்படி இருக்கலாம். இல்லை என்றால் வேறு விதமான இந்த விழுந்து போன உலகத்தில் வேறு விதமான சவால்களை சந்திக்கிறவர்களாக இருக்கலாம். நாம் சிதறி போனவர்களாக காணப்படுவோம். சிதறி என்றால் நம்முடைய சரீர பிரகாரமாக இவர்கள் சிதறி போகிறார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் மன ரீதியில் சிதறி காணப்படுகிறோமா? அப்படி என்றால் இவர் ஒரு அருமையான அடுத்த ஒரு வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம். 2வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, இப்படி சிதறி போன பரதேசிகளுக்கு எழுதுகிறது. சிதறி போன பரதேசிகள். இந்த பரதேசி என்று சொல்லப்படுவது என்ன தெரியுமா? நம்ம பரதேசி என்று சொல்லப்படுவது we are passing through, we are temporary. இந்த உலகத்தில் நாம் யார் என்றால் இந்த உலகத்தில் நிலையாக வாழ்கிறவர்கள் அல்ல. பரதேசின்னு நம்ம என்ன செய்கிறோம்? மற்றவங்களை திட்டுறதை கேட்டிருக்கிறோம் இல்லையா? அவன் சாதாரண, அப்போனா என்ன, ஒரு நிலையான இதே உடையவன் அல்ல, ஜஸ்ட் பாசிங் த்ரூ. இப்படி பாஸ் பண்ணி போகிற ட்ராவலர்ஸை போல், ஒரு பில்கிரிம்ஸை போல். பில்கிரிம்ஸ்னால் யார்? லுக்கிங் ஃபார் அ பெட்டர் பிளேஸ். ட்ராவலர்ஸ் யார்? அவங்க போகும்போது, ட்ராவல் பண்ணி போகும்போது லுக்கிங் ஃபார் அ பெட்டர் பிளேஸ். இல்லைன்னா ட்ராவலர்ஸ் யார்? நிரந்தரமாக அந்த இடத்துல இருக்கிறவங்க இல்லை, கடந்து போய்கொண்டே இருக்கிறவர்கள். அப்போனா பேதுரு என்ன சொல்கிறாரு? சிதறி போய் காணப்படுகிறீர்களா? நீங்கள் சிதறி போய் காணப்பட்டால் உங்களுக்கு நான் கொடுக்கும் செய்தி, நாம் பரதேசிகள் என்பதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், பரிசுத்தவானாகிய பேதுரு எழுதியிருக்கிற இந்த நிருபத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளை விளக்க வேண்டும் என்றாலும் மணிக்கணக்காக செல்லும். ஆனால் இவ்வளவு நேரம் நம்ம எடுக்க மாட்டோம். இது முதல் பகுதியாக இருக்கிறதுனால இந்த 2 வார்த்தைகளை இன்றைக்கி நம்ம மனசில் வச்சுக்கலாம். பரிசுத்தவானாகிய பேதுரு யாருன்றதை நம்ம பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த பேதுரு யாரு? இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட பிற்பாடு கிறிஸ்துவுக்குள் தான் வாழ்கிறாரு. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கிறிஸ்து தனக்குள் வாழ்ந்த போது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்ற பேதுரு யாராக மாற்றப்படுகிறார்ன்றதை பார்த்தோம். மாற்றப்பட்ட இந்த வல்லமை உள்ள பரிசுத்தவானாகிய பேதுரு தான் சபைகளுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர். இந்த சபையின் தலைவராக இருந்த இவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு,
ஆவிக்குரிய ஜீவியத்திலோ உங்களுடைய மன ரீதியிலோ இல்லை என்றால் உங்கள் உணர்ச்சியின் ரீதியிலோ ஆண்டவரே என்று உங்கள் எண்ணங்களின் ரீதியிலோ சிதறி போயிருந்தீங்கன்னா, சிதறி காணப்பட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் இன்னும் என் குடும்பம் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை அவர்கள் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் என்னை நிராகரிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் கேட்டுட்டு இருந்தாலும் சரி, இல்லை உலகத்தின் பல சவால்களின் மூலமாக நான் பிரிக்கப்பட்டவளாக காணப்படுகிறேன், பல சவால்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, என் எண்ணங்கள் எல்லாம் சிதறி போயிருக்கின்றன, ஆவிக்குரிய வாழ்க்கையை கூட என்னால் ஒழுங்குபடுத்த முடியவில்லையே, ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்வது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் சரி, முதல் வசனத்தில் வருகிற சிதறி போயிருக்கிற நீங்கள், இல்லை சிதறி போய் காணப்படுகிற நான், பரிசுத்தவானாகிய பவுல், பரிசுத்தவானாகிய பேதுரு நம்மை பார்த்து சொல்லுவது என்ன தெரியுமா? 2வது வசனத்தில், நாம் யாருன்னா நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. சிதறி போயிருக்கிற நீங்கள் சிதறி போன இடத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் நீங்கள் யார் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்திலே பரதேசிகளாயிருக்கிறோம். பரதேசி என்றால் ஐ எம் ஒன்லி அ பாசிங் த்ரூ பர்சன் இன் திஸ் வேர்ல்ட். மை அல்டிமேட் டெஸ்டினி இஸ் ஹெவன். நான் ஒரு டிராவலர். இந்த உலகத்தில் நான் கடந்து செல்கிறேன். நித்தியமாக இந்த உலகத்தில் நான் வாழப்போவது இல்லை. இதை நம்ம என்ன செய்யணும்? மனசில் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹெவன் இஸ் ஆர் பாஸ்வேர்ட். ஹெவன் இஸ் ஆர் ரிவார்ட். ஜீசஸ் இஸ் கம்மிங் அகெயின். இதை தான் திரும்ப திரும்ப அவர் சொல்லுவார். இந்த புத்தகத்தில் அவர் திரும்ப 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 சொல்லுவது என்ன தெரியுமா? பரலோகம் எனக்கு சொந்தம். பரலோகம்தான் என்னுடைய ரிவார்ட். பரலோகம்தான் என்னுடைய பரிசு. இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். அன்பானவர்களே, இதை கேட்கும் போதே நம்முடைய துக்கம் எல்லாம், சிதறி போயிருக்கிற ஒரு கடினமான சவால்கள் எல்லாம், சிதறி போயிருக்கிற மனதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியுது? ஒன்றிணைக்க முடியறதில்லை. நீங்களும் நானும் யாராக இருந்தாலும் சரி, எந்த வயசில் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நிலையாக இருக்கிறவர்கள் அல்ல. இந்த உலகம் நிலையானது அல்ல. நான் வரும்போதும் ஒன்றும் கொண்டு வரவில்லை, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. அதனால் இடையில் எதை இழந்து விடுகிறேனோ கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவரிடத்தில் கேட்கலாம், அவர் திரும்ப நமக்கு அதை கொடுப்பார். ஒருவேளை அநேக காரியங்களை இழக்க வேண்டியிருக்கிறது. சுகத்தை இழந்தீர்களா? பொருட்களை இழந்தீர்களா? உறவை இழந்தீர்களா? சந்தர்ப்பத்தின் காரணமாக எதையோ இழந்து வாயில் எடுத்து சொல்லப்பட முடியாமல் இருக்கிறேனே என்று நினைக்கிறீர்களா? சிதறி இருக்கிற நமக்காக பரிசுத்தவானாகிய பேதுரு சொல்லுகிறது என்ன தெரியுமா? நாம் இந்த உலகத்தில் பரதேசிகள். ஒரே வார்த்தையில் நமக்கு ஆன்சர் பண்ணிட்டார். என்னைக்கெல்லாம் உங்கள் மனசு சிதறி போய் என்னைக்கெல்லாம் கலங்கி காணப்படுகிறீர்களோ, ப்ளீஸ் ரிமைண்ட் யுவர் செல்ஃப். உங்களையே ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க, நான் பரதேசி. ஐ எம் அ ட்ராவலர். ஹெவன் இஸ் மை ரிவார்ட். பரலோகம் என்னுடைய பரிசு. இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். ஒருவேளை இன்னைக்கே வந்துடலாம். வந்தால் நான் பரலோகத்தில் மத்திய வானத்தில் இயேசு கிறிஸ்துவோடு எடுத்து கொள்ளப்படுவேன். பரலோகம் என்னுடைய பரிசு. இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். இதை நாம் சொல்லி கொள்ளும்போது நாம் என்ன செய்கிறோம்? நித்தியமான நம்முடைய வீடாகிய பரலோகத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபோக்கஸில் உலகத்தில் வாழ கற்றுக்குவோம். இதை தான் ஞானியான சாலமோன் சொல்கிறாரு, சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. அப்போ நான் சூரியனுக்கு மேலே இருக்கிற பரலோகம் என்னுடைய பரிசு. அந்த பரலோகத்தில் என்னுடைய ஃபோக்கஸை வைத்து, என்னுடைய கண்ணோட்டத்தை வைத்து நான் வாழ கற்றுக்கொண்டேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக, சமாதானம் நிறைந்ததாக எப்பொழுதும் காணப்படும். அதனால் நமக்கு அவர் கொடுக்குற ஒரே ஒரு ஆன்சர், பதில் என்ன தெரியுமா? பரதேசி. பரதேசி என்றால்
பரலோகம் என்னுடைய பரிசு, இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். இதுதான் நம்மையே நாம் என்ன செய்ய வேண்டும், திரும்ப திரும்ப யோசித்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த புத்தகத்தில் சஃபரிங் அப்படின்றது, உபத்திரவம் என்பது, மக்கள் படுகிற உபத்திரவத்தில் அவர்கள் எப்படி மேலுக்கு வர வேண்டும் என்பதை, கிறிஸ்துவும் நமக்காக உபத்திரவம் பட்டார் என்பதை ஒரு கம்பேரிசனாக வைத்து, இயேசு கிறிஸ்து உபத்திரவப்பட்டார் என்ற அவருடைய உபத்திரவத்தை எடுத்து சொல்லி நம்முடைய உபத்திரவத்துக்கு ஆறுதல் கொடுக்கிறார். நீங்கள் இந்த புத்தகம் 5 அதிகாரம் இருக்குது, இதில் 17 முறைகள். இதை நம்ம கட்டாயம் திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். இதில் 17 முறை 17 டைம்ஸ் சஃபரிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதனால் இந்த புத்தகம் பாடுகளின் மத்தியில் வசிக்கிற நமக்கு, இல்லை உண்மையான வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை நம்ம வாசிக்க வேண்டும். எவ்வளவோ அர்த்தத்தை கொண்டு இருக்கிறது இல்லையா? 2 வசனம்தான். இன்னும் அந்த 2 வசனத்தை கூட நம்ம முழுமையாக பார்க்கல. ஆனால் அந்த 2 வசனத்தில் சிதறி போயிருக்கிற நம்முடைய மனங்களுக்கு ஒரே வார்த்தை என்ன செய்யும், எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து நமக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய வார்த்தை, ஒரே வார்த்தை, நான் பரதேசி, நான் இந்த உலகத்தில் நிலையாக நிற்கிறவன் அல்ல, நான் இந்த உலகத்திலே கடந்து செல்கிறேன், பரலோகம் என்னுடைய பரிசு, இயேசு கிறிஸ்து எனக்காக வருகிறார். அன்பின் பரமத்தகப்பனே, அப்பா, இந்த வார்த்தைகளை பேசும்போதே எவ்வளவோ வல்லமையும் எவ்வளவோ மகிழ்ச்சியையும் உணர முடிகிறதே ஆண்டவரே. நான் உணர்கிற இந்த வல்லமை, நான் உணர்கிற இந்த மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். ஆமாண்டவரே, எந்த நிலையில் நாங்கள் என்று இருந்தாலும் பரதேசிகள் என்பதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் கடந்து செல்கிறவர்கள். we are just travelers in this world ஆண்டவரே. அதனால் அப்பா தேவனே, எங்கள் இழப்பை பற்றி நாங்கள் யோசிப்பதற்கு காரணமே இல்லையாப்பா. அதற்காக உமக்கு நன்றி. பரலோகம் எங்களுக்கு பரிசாக இருப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களை வந்து மத்திய வானத்தில் மரித்து போனவர்கள் உயிரோடு நீர் எடுத்துக்கொள்வது போல உயிரோடு இருக்கிற எங்களையும் நீர் எடுத்துக்கொள்ளுவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன், ஆமேன்.